பகவத்கீதை உண்மையுருவில் 108 முக்கியமான ஸ்லோகங்கள். ஸ்லோகா 17. அத்தியாயம் 2, பதம் 59. விஷயா வினிவர்த்தந்தே நிராஹாரஸ்ய தேஹினஹ ரசவர்ஜம் ரசோப்யஸ்ய பரம் திருஷ்ட்வா நிவர்த்ததே. உடல் பெற்ற ஆத்மாவை புலனின்பத்திலிருந்து கட்டுப்படுத்துவதினாலும் புலனுகர்ச்சி பொருட்களுக்கான சுவை அப்படியே இருக்கும். ஆனால் புலனின்ப ஈடுபாடுகளை உயர்ந்த சுவையினால் ஒழிப்பவன் தனது உணர்வில் நிலை பெற்றுள்ளான். புலனடக்கம். ஒருவர் புலன்களை அடக்கி இன்ப பொருட்களிலிருந்து விலகினாலும் உள்ளார்ந்த ஆசை, அதாவது சுவை, இன்னும் மனதில் இருக்கும். ஆசையின் நிலை. ஆசைகள் வெளிப்படையாக குறைந்தாலும் அவை மனதின் ஆழத்தில் மறைந்து கிடக்கும். பரமத்தை உணர்தல். ஒருவர் பரம ஆனந்தத்தை, அதாவது இறைவனின் சத்தியத்தை, ஆன்மீக உணர்வை அனுபவித்தால் அந்த ஆசைகள் முற்றிலும் அழிந்துவிடும். உதாரணம், நோயால் பாதிக்கப்பட்ட ஒருவர் சுவையான உணவுகளை விரும்பாமல் இருப்பது போல பரம ஆனந்தத்தை உணர்ந்தவர் உலக ஆசைகளில் ஆர்வம் இழக்கிறார். இந்த ஸ்லோகம் நமக்கு சொல்லும் உண்மை, வெளிப்படையான புலனடக்கம் மட்டுமே போதாது. உண்மையான விடுதலை பரம ஆனந்தத்தை உணர்ந்த போது மட்டுமே கிடைக்கும். அதுவே ஆசைகளை முற்றிலும் அளிக்கும் சக்தி. எளிமையாக சொன்னால், ஆசைகளை அடக்குவது தற்காலிகம், பரமத்தை உணர்வதே நிரந்தர விடுதலை. ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாக்கயா சக்ஷுருன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. இருளின் அஞ்ஞானத்தால் குருடனாக இருந்த எனக்கு ஞானம் என்ற கண் மருந்தை அளித்து என் கண்களை திறந்த அந்த ஸ்ரீ குருவிற்கு நமஸ்காரம்.